இன்க்ரீடியன்ஸை காமிச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. பார்த்த உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஆனால் வாங்கினவங்களுக்கு மட்டும் சலிக்கலை. அது ஏனோ தெரியல. நானே ஸ்டாப் பண்ணாலும் எங்களை விடுறதில்ல. நான் என்னென்ன ஹர்ப்ஸ்லாம் அரைச்சி போடுவேங்கிறது நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஹேர் ஆயிலுங்கிறத விட இது ஒரு மெடிசனாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன் என்னோடய ஸ்கேல்ப்புக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த 2 months பேக் என்னோடய ஸ்கேல்ப்பை பாருங்கள், செம்ம சொட்டை விழுந்துச்சு. எனக்கு இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக விழுந்துச்சு. அந்த கிளிப்ஸ் வேணும்னா கூட நான் ஆட் பண்ணுறேன். அதை நான் எவ்வளோ ஹைட் பண்ண முடியுமோ பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மருந்து தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது வந்து கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழம், வெட்டி வேறு. ஆக்சுவலி பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுமா, சுத்தமான நாட்டு செக்கு எண்ணெய், அந்த பேல் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் முக்கியம். ஸ்மெல் வந்து அப்படி தான் இருக்கும். இதனால தான் எங்ககிட்ட வாங்கினவங்க வந்து விடுறதில்லை, எங்களை விடாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க. அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. சரிங்களா. அடுத்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பார்த்திங்கன்னா, அலோவேராவில் வந்து முளைக்கட்டை வச்சுருப்பேன், வெந்தயத்தை. இதெல்லாம் என்னங்க பண்ணும் அப்படின்னா, ஹேர் ஆயில் வந்து முடி கொட்டுறதெல்லாம் நிறுத்தாது. உங்கள் பிளட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு ஹார்மோன்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா ஹேர் ஆயில் ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ஸ்கேண்டினஸ் இருக்குது, நியூ ஹேர் க்ரோத் வேணும், பாடி டெம்பரேச்சர் குறையணும், டேண்ட்ரஃப் போகணும், இன்டென்ஸாக ஹேர் ஃபால் இருந்தவங்க, நல்ல விசிபிளாக சொட்ட தெரிகிற மாதிரி இருந்தவங்க, நிறைய இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணியிருக்குங்க நம்ம ஹேர் ஆயில். அதனால தான் இன்னும் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போ இதில் வந்து 7 liters ஆஃப் ஆயில் இருக்குது. இதில் எங்களுக்கு ஒரு 4 liters தான் கிடைக்குமே. இதெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துரும். சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிறது தான் சேலுக்கு. இது வந்து ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. இப்போ 1 literல் நாங்கள் 5 bottle கொடுக்குறோம். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான். அடுத்தடுத்து நாங்கள் காய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதை வந்து ரிப்பீட்டிவாக நான் போடுறதில்ல. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இதை போடுறோம் இல்லையா, இதை மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிப்பேன். அடுத்தடுத்து நாங்கள் காட்டுறதில்ல. பட் ஸ்டாக் வேணும்னா இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.